ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு முன்னாடி என்னோட குருவும் கடவுளுமாகிய சாய் பாபாவையும் சாய் பக்தர்களையும், சாயின் தீவிரமான பக்தர்களையும் அன்போடையும் பணிவோடையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சிறிய முன்னோட்டம். குரு சரித்திரம் நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது, ஒரு பக்தராக இருந்து நம்ம உணர போகிறோம். ஒரு கதையை கேட்க போகிறோங்கிறத விட அந்த காலகட்டத்துக்கே நம்ம போக போகிறோம். நாமத்தாரகன் என்ற ஒரு பக்தன், நம்மளை மாதிரி ஒரு பக்தன், எப்படி நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டங்கள்லாம் வருது, எல்லாமே இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை. அழகான குடும்பம் இருக்கு, ஆனால் நிம்மதியாக வாழ முடியல. தீராத நோய், திருமணம், குழந்தை, மங்கள நிகழ்ச்சிகள் தடைப்படுவது, இந்த மாதிரியான சின்ன சின்ன தடைகள்ல இருந்து பெரிய பெரிய விஷயம், மரணப்படுக்கை வரைக்கும் நம்மளை துரத்தும் இந்த அவலங்கள், இதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நாமத்தாரகன் என்ற பக்தன் வழியாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அந்தந்த காலகட்டத்துக்கு போய் நம்ம உணர போகிறோம். இதன் மூலமாக நம்மளோட கர்ம வினையை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். குரு பக்தி எப்படி இருக்கணும் தெரிந்து கொள்ள போகிறோம். கடவுளோட அருள் பெறுவதற்கு நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், நம்மளோட வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்து கொண்டு வாழ வேணும். அதாவது ஒவ்வொருத்தரும் நினைப்போம், சரணடைதல்னு சொல்கிறாங்களே, அப்படி என்னதான் சரணடையணும்? சரணடைஞ்ச ஆசைகளே இருக்கக்கூடாதா? பாபாவோட பாதத்தை சரணடையணும், கடவுளோட பாதத்தை சரணடையணும்னு சொல்கிறாங்க. அப்போ சரணடைந்தவனுக்கு எந்த ஒரு விருப்பமும் இருக்கக்கூடாதா? இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. போன முறை நம்ம குரு சரித்திரம் படிக்கும் பொழுது, குரு சரித்திரத்தின் முதல் கடவுளான தத்தாத்திரேயரோட அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, குரு பரம்பரையின் முதல் தெய்வமான குரு பரம்பரைனா எப்படி தோன்றினது, தத்தாத்திரேயரோட அவதாரம், மும்மூர்த்திகளோட அவதாரம், அவங்களோட அவதாரம் எப்படி தோன்றினது, அதுக்கப்புறம் ஸ்ரீ பாதவல்லவர், அதுக்கப்புறம் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள். அதோடு நிப்பாட்டிட்டோம் குரு சரித்திரத்தோட. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் அதுக்கப்புறம் அடுத்த அவதாரமான கல்கி அவதாரமான இந்த கலியுகத்தில் அவதரித்த நம்மளோட சாயோட அவதாரத்தையும் பின்தொடர்ந்து வரப்போகிறோம். ஏன்னா குரு சரித்திரத்தில் குரு பரம்பரையில் கடைசி அவதாரமான சாய் வரைக்கும் நம்ம கொண்டு செல்ல போகிறோம். போன முறை நம்ம படிக்கும் பொழுது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களோட நிப்பாட்டிட்டோம். ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் குரு சரித்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது தத்தாத்திரேயோட அவதாரம், மும்மூர்த்திகளோட அவதாரம் எப்படி தோன்றினது, அதுக்கப்புறம் அவங்களோட மறு அவதாரமான ஸ்ரீ பாதவல்லவர், அதுக்கப்புறம் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவங்களோட அவதாரம், அதுக்கப்புறமா நம்மளோட சாய் குரு பரம்பரையின் கடைசி அவதாரமான நம்மளோட சாயியோட அவதாரம் வரைக்கும் நம்ம இந்த பதிவை கொண்டு செல்ல போகிறோம். அதனால் ஒவ்வொருத்தரும் முழுவதுமாக கேளுங்க, சேர விடாதீங்க, பதிவுகளை சேர விடாமல் அன்னன்னைக்கு கேளுங்க. இப்போ இந்த பதிவில் முறையாக நம்ம குரு வணக்கத்தை செலுத்தும் வகையில் தத்தாத்திரேயரோட அஷ்டோத்திர சதநாமவளியை சொல்லி குரு பரம்பரையின் முதல் கடவுளான மூலதாரமான நம்ம தத்தாத்திரேயரோட வணங்கி நம்ம இதை ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம முறையாக ஆரம்பிக்கணும். ஏன்னா இவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது கடவுள் வணக்கத்தோடு இந்த பதிவு ஆரம்பித்தாதான் நல்லாயிருக்கும். அதனால் முதல்ல நம்ம ஸ்ரீ தத்தாத்திரேய அஷ்டோத்திர சதநாமாவளியை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த கதைகளெல்லாம் நம்ம கேட்கலாம்.
ஸ்ரீ தத்தாத்ரேய அஷ்டோத்திர சதநாமாவளி. ஓம் ஸ்ரீ தத்தாய நமக. ஓம் தேவதத்தாய நமக. ஓம் பரமதத்தாய நமக. ஓம் விஷ்ணுதத்தாய நமக. ஓம் சிவதத்தாய நமக. ஓம் அத்ரிதத்தாய நமக. ஓம் அத்ரேயாய நமக. ஓம் அத்ரி வரதாய நமக. ஓம் அனுசுயாயை நமக. ஓம் அனுசுயா சுனவே நமக. ஓம் அவதூதாய நமக. ஓம் தர்மாய நமக. ஓம் தர்மபராயணாய நமக. ஓம் தர்மபதையே நமக. ஓம் சித்தாய நமக. ஓம் சித்திதாய நமக. ஓம் சித்திபதையே நமக. ஓம் சித்தி சேவிதாய நமக. ஓம் குருவே நமக. ஓம் குருகம்யாய நமக. ஓம் குரோர் குரு தராய நமக. ஓம் கரிஷ்டாய நமக. ஓம் வரிஷ்டாய நமக. ஓம் மகிஷ்டாய நமக. ஓம் மகாத்மனே நமக. ஓம் யோகாய நமக. ஓம் யோகம் யாய நமக. ஓம் யோக தேசகராய நமக. ஓம் யோகபதையே நமக. ஓம் யோகிசாய நமக. ஓம் யோகாதீசாய நமக. ஓம் யோகபராயணாய நமக. ஓம் யோகி தேயாங்கிரி பங்கஜாய நமக. ஓம் திகம்பராய நமக. ஓம் திவ்யாம்பராய நமக. ஓம் பீதாம்பராய நமக. ஓம் ஸ்வேதாம்பராய நமக. ஓம் சித்ராம்பராய நமக. ஓம் பாலாய நமக. ஓம் பாலவீர்யாய நமக. ஓம் குமாராய நமக. ஓம் கிஷோராய நமக. ஓம் கந்தர்ப்ப மோகனாய நமக. ஓம் அர்த்தாங்காலிங்கி தாங்கனாய நமக. ஓம் சுரேகாய நமக. ஓம் விராகாய நமக. ஓம் வீதராகாய நமக. ஓம் அம்ருதி வர்ஷினே நமக. ஓம் உக்ராய நமக. ஓம் அனுகிரகாய நமக. ஓம் ஸ்தவிராய நமக. ஓம் ஸ்தவியசே நமக. ஓம் சாந்தாய நமக. ஓம் அகோராய நமக. ஓம் மூடாய நமக. ஓம் ஊர்த்வ ரேதசே நமக. ஓம் ஏக வக்த்ராய நமக. ஓம் அநேக வக்த்ராய நமக. ஓம் திவி நேத்ராய நமக. ஓம் த்ரி நேத்ராய நமக. ஓம் திவி புஜாய நமக. ஓம் ஷட்புஜாய நமக. ஓம் அக்ஷமாலினே நமக. ஓம் கமண்டலுதரினே நமக. ஓம் சூலினே நமக. ஓம் டமருதாரினே நமக. ஓம் சங்கினே நமக. ஓம் கதினே நமக. ஓம் முனையே நமக. ஓம் மௌனினே நமக. ஓம் விரூபாய நமக. ஓம் ஸ்வரூபாய நமக. ஓம் சகஸ்ரசிரசே நமக. ஓம் சகஸ்ராட்சாய நமக. ஓம் சகஸ்ரபாகவே நமக. ஓம் சகஸ்ராயுதாய நமக. ஓம் சகஸ்ர பாதாய நமக. ஓம் சகஸ்ர பத்மாசிதாய நமக. ஓம் பத்மஹஸ்தாய நமக. ஓம் பத்மபாதாய நமக. ஓம் பத்மநாபாய நமக. ஓம் பத்ம மாலினே நமக. ஓம் பத்ம கர்ப்பாருணாக்ஷாய நமக. ஓம் பத்ம கிஞ்சல்க வர்ஷசே நமக. ஓம் ஞானினே நமக. ஓம் ஞானகம் யாய நமக. ஓம் ஞான விஞ்ஞான மூர்த்தையே நமக. ஓம் தியானினே நமக. ஓம் தியான நிஷ்டாய நமக. ஓம் தியான ஸ்திமித மூர்த்தையே நமக. ஓம் தூளி தூசரி தாங்காய நமக. ஓம் சந்தனலிப்த மூர்த்தையே நமக. ஓம் பஸ்மோத்தூளித தேகாய நமக. ஓம் திவ்ய கந்தானு லேபினே நமக. ஓம் பிரசன்னாய நமக. ஓம் பிரமத்தாய நமக. ஓம் பிரகிருஷ்டார்த்த பிரதாய நமக. ஓம் அக்ஷைஸ்வரிய பிரதானாய நமக. ஓம் வரதாய நமக. ஓம் வரியசே நமக.
ஓம் பிரம்மனே நமக. ஓம் பிரம்மரூபாய நமக. ஓம் விஷ்ணவே நமக. ஓம் விஸ்வரூபிணே நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் ஆத்மனே நமக. ஓம் அந்தராத்மனே நமக. ஓம் பரமாத்மனே நமக. ஓம் தத்தாத்ரேய நமக. ஓம் சாய்ராம். தத்தாத்ரேயரோட குரு பரம்பரையை வணங்கும் விதமாக இப்போ ஸ்ரீ தத்தாத்ரேய சதநாமாவளியை நம்ம எல்லாரும் கேட்டு முடிச்சாச்சு. பக்தியோடு நம்ம எல்லாரும் சொல்லிட்டோம். இப்போ நாளைய பதிவிலிருந்து நம்ம அந்தந்த காலகட்டத்தில் போயிட்டு குரு பரம்பரையில் அந்த குரு சரித்திரம் என்ன நடந்தது, அந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நம்ம எல்லாரும் பல விஷயங்களை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடவுளோட அருளாலையும் ஆசையாலையும் நம்ம சாயோட வழிகாட்டுதலோட எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோட நாளைய பதிவை நம்பிக்கையோட கேளுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.